ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டா ஒரு வீடியோ யூடியூப்ல பாருங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்களும் அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஒரு அம்மா பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கும். ஒருத்தன் டென்ஷனா போன் பேசிக்கிட்டு இருப்பான். அப்பா அவன் கிட்ட லாட்டரி டிக்கெட் விக்கெட்டு போக டென்ஷன் ஆனவன் அந்த அம்மாவை பார்த்ததும் அவங்க கிட்ட இருந்து எல்லா லாட்டரி டிக்கெட்டும் வாங்கிக்கிறோம். இந்த சீனை பார்த்த பிறகு எனக்கு படம் ரொம்ப பிடிச்சு போச்சு. என்னடா படம்னு தேடி பார்த்தா இது ஒரு மலையாள படம். படத்தோட பேரு அடியோஸ் அமிகோ. இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை படம் முடிய போகும்போது நான் சொல்றேன். இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல, அவருக்கு ஒரு பிரச்சனை. அவங்க அம்மா ஆஸ்பத்திரியில முடியாம இருப்பாங்க. அதுக்கு காசு ரெடி பண்றதுக்காண்டி ஒருத்தர்கிட்ட கேட்டிருப்பாரு. அவர் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்லிருப்பாரு. ஆனா அவர் வரதுக்கு ஒரு 6 மணி நேரம் லேட் ஆயிரும். ஹீரோ கிட்ட சல்லி பைசா கிடையாது. சரி, வர வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்பதான் ஒருத்தரை சந்திப்பாரு. அந்த ஆளு சரியான பணக்காரன். ஒரு விதத்துல ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஆயிடும். சும்மா இருந்த ஹீரோவை சரக்கடிக்க வச்சுட்டு வாங்க போய் சுத்தலான்ட்டு நிறைய இடத்துக்கு கூட்டு போறோம். இதுக்கப்புறம் என்னாச்சுன்றதான் இந்த படத்தோட கதை. நினைச்சு பாருங்களேன், ஹீரோவோட அம்மா ஆஸ்பத்திரியில சீரியஸா இருப்பாங்க. சீரியஸ்னு சொல்ல முடியாது, உடம்பு சரியில்லாத நிலையில இருப்பாங்க. கையில காசுக்கு ரொம்ப பிரச்சனை. இவனோ பெரிய பணக்காரன். இவங்க கிட்ட எப்படி பணம் கேட்கறது, இவங்க எந்தெந்த இடத்துக்குலாம் போனாங்க, அந்தந்த இடத்துல என்னென்ன பிரச்சனை எல்லாம் சந்திச்சாங்க, கடைசியில ஹீரோ அந்த பணத்தை ரெடி பண்ணாரா இல்லையான்றதான் படத்தோட சுவாரஸ்யமே இருக்கும். ரொம்ப பொறுமையா போகுங்க. இதோட நீங்க கட் பண்ணி போய் படத்தை பார்த்தாலும் சரி, அப்படி இல்லையா ஒரு 20-25 நிமிஷத்துக்குள்ள இந்த கதையை நான் முடிச்சிடுறேன். இந்த படத்தோட ஹீரோ நம்மள மாதிரி லோயர் மிடில் கிளாஸ்ல இருப்பாங்கல்ல, அவங்க கூட ஒத்து போவார். படத்தோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோ அவரை விட கிட்டத்தட்ட 10 வயசு கம்மியா இருக்கும். அவர் கூட பைக்ல போயிட்டு இருக்கு. ஹீரோ ஒரு லாட்ஜ்ல ஒரு சின்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்க இருக்கிறவங்களுக்கு கிளீன் பண்றது, சமைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை பார்த்து சம்பாரிச்சுட்டு இருக்காரு. அது கூட இவர் பெயிண்டும் பண்ணுவார். அன்னைக்கு அந்த லாட்ஜ்ல யாரோ ஒரு ஆளுக்கு பர்த்டே, அதை அன்னைக்கு நைட்டு செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த கேங் எல்லாம் பாட்டு பாடுறாங்க. ஹீரோ ஏதோ சமைச்சு எடுத்து வந்துகிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஹீரோ பாட்டு படிக்க சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ பாட்டு படிப்பேன், ஆனா நீங்க என்னெல்லாம் கிண்டல் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு அவங்களும் சரின்னு சொல்லுவாங்க. ஹீரோ ரெகுலரா பாட்டு படிப்பாரு. அப்போ ஒரு பாட்டு படிக்க அந்த பாட்டு ரொம்ப செமையா இருக்கும். நீங்க வேணா அந்த ஓப்பனிங் சாங்க கேட்டுப்பாரு. ஃபர்ஸ்ட் ஹீரோ ரஃபா தான் பாட்டு படிப்பாரு. அப்ப எல்லாரும் தூங்கிடுவானுங்க. அது முடிஞ்ச பிறகு ஹீரோக்கு வீட்ல இருந்து போன் வரும். அவங்க தங்கச்சி போல அம்மாவுக்கு உடம்பு முடியாம இருக்கா. தெரிஞ்ச ஒரு அக்கா தான் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்களா. காசு ஒரு 25,000 ரூபாய் ரெடி பண்ண சொல்றான். அதுவும் இல்லாம நைட்டே ஹீரோ கிளம்பி வர சொல்ல, இப்ப என்னால வர முடியாது, நான் நாளைக்கு காலைல கிளம்பி வந்துடுறேன், அப்படியே நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி கட் பண்ணிடுறாரு. நிறைய பேத்துக்கு போன் அடிக்கிறாரு. எவனுமே காசு தர மாட்டான். கடைசியா ஒருத்தனுக்கு போன் அடிக்கிறார். இவர் முன்னாடி போன் அடிச்சிருப்பாரு, அவன் எடுத்திருக்க மாட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்டு இருப்பான். என்னடா வேணும்னு கேட்க, இந்த மாதிரி காசு வேணும், எங்க அம்மாவுக்கு உடம்பு இல்லைன்னு சொல்றாரு. அந்த ஆள் நம்பவே மாட்டான். இதே மாதிரி என்கிட்ட சொல்லி எத்தனை தடவை காசு வாங்கிருப்பேன், நீ வாங்கின 10,000 ரூபாய்க்கு நான் இன்னும் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன்டா, உன்னை எல்லாம் நம்ப முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஆனா ஹீரோ எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அவரை சம்மதிக்க வச்சிடறாரு. அவரும் சரி நாளைக்கு காலையில வா, வரும்போது ஒரு எம்டி செக் ஒன்னு எடுத்துட்டு வா, சைன் போட்டு கொடுன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறாரு. இந்த சீன் முடிஞ்சதுதாங்க. ஹீரோ பாடினார்ல ஒரு பாட்டு, அந்த பாட்டை டியூனோட போடுவானுங்க. இப்ப இருந்துதான் நம்மளும் இந்த படத்துல கூப்பிட்டு போயிருவாங்க. இந்த படத்தோட ஹீரோ இருக்காருல, அதை நீங்களும் ஒரு ஆள்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த பாட்டோட ஹீரோ பஸ்ல உட்காந்து டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரெண்டுக்காரன் வர சொன்ன இடத்துக்கு வரும்போது போன் போட்டு பேசிட்டே வராரு. அம்மாவுக்கு அடிக்கடி எப்படி இருக்குன்னு கேட்டுக்கிறாரு. நேரா பஸ் ஸ்டாண்டுக்கு போறாரு. அதே சமயத்துல நான் சொன்னேன்ல ஒருத்தன் பணக்காரன், அவனை காட்டுறாங்க. அவ ஏதோ ஒரு மெட்ரோ ஸ்டேஷன்ல ரயில போய்கிட்டு இருக்கா. தண்ணியை போட்டு காதுல ஹெட்செட்டை மாட்டி ஆடி ஆடி போய்கிட்டு இருக்கா. ஒருத்தவங்க அதை பார்த்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கின உடனே போலீஸ் வந்து அவனை புடிச்சிடுறாங்க. ஆனா அவன் சுத்தமா பயப்படல. சார் நீங்க ஏதோ தப்பால புடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன், என் மச்சான் யாருன்னு தெரியுமான்னு போன் பண்ணி கொடுக்குறான். அதை வாங்கி பேசினதும் இவனை பார்த்து பயப்படுறாங்க. சார் தெரியாம பண்ணிட்டோம், நீங்க போல சார்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறாங்க. இவன் போயிட்டு இருப்பான். போற வழியில ஏதோ ஒரு ஆளு டென்ஷனா பேசிட்டு இருப்பாரு பொண்டாட்டி கூட. அவரை கூப்பிட்டு, ஜி ஒரு கட்டிங் போறீங்களா, எல்லாம் சரியாயிருன்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்றான். உடனே அவர் கையில சரக்கு கொடுத்து அடிக்க விட்டுட்டு ஜாலியா சிரிச்சுட்டு பாய் சொல்லிட்டு போறாரு. நேரா பஸ் ஸ்டாண்டுக்கு போறாரு. அங்க போயிட்டு சும்மா இல்லாம எல்லார்ட்டையும் வம்புழுத்துக்கிட்டு இருக்காரு. வம்புழுக்கல, இவர் ஜாலியா பேசிட்டு இருக்காரு. சில பேருக்கு அது பிடிக்கல. ஒரு பஸ்ல ஒருத்தர் பக்கத்துல போய் நெருக்கி உட்கார்றாரு. அந்த ஆளும் முறைச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கான். அவரை பார்த்து, என்ன சார் எங்க போறீங்க, நானும் உங்க கூட வாரேன்னு சொல்ல, நீ பார்த்தா எப்பறம் தெரியுது, ஒழுக்கமா பஸ்ல இருந்து கீழே இருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்காரு. இப்ப ஹீரோவை காட்ட அதே பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து இருக்காரு. பக்கத்துல ஒருத்தர் நியூஸ் பார்த்துட்டு இருப்பாரு போல. ஹீரோ கிட்ட ஆண்ட்ராய்டு மொபைல் கிடையாது. அதனால அந்த நியூஸை எட்டி பார்க்க ஒரு கடத்துல வலிக்கு கீழே விழுந்துடுறாரு. அதை பார்த்ததும் அந்த ஆளு எந்திரிச்சு போயிடுறான். இந்த பணக்காரர் இருக்கால, எல்லார்கிட்டையும் போயிட்டு நான் உங்க கூட வரேன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கான். ஆனா யாருமே கண்டுக்கல. யாரா அவன் பைத்தியமா இருப்பான் போலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஹீரோ ஒரு ஓரமா உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த பணக்காரன் ஹீரோ பக்கத்துல வந்து உட்கார்றான். அவங்க பின்னாடி இருக்க சேர்ல 2 லவ்வர்ஸ் இருப்பாங்க. அவங்கள பார்த்து வாழ்த்து சொல்றான். இந்த பக்கம் திரும்பி ஹீரோவை பார்த்து பேசுறான். என்ன கேட்டா, சார் இந்த காலத்துல லவ் பண்றதெல்லாம் பேரண்ட்ஸே அனுமதிக்கணும், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க, இல்ல பாஸ் எனக்கு குழந்தைகளும் கிடையாது, கல்யாணமும் ஆகல, நான் ஒரு ஒண்டி கட்டன்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டு அவன் சிரிக்கிறான். இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்க அந்த பணக்காரனுக்கு அவரோட அப்பா கால் பண்ணிடுறாரு. அவனை புடிச்சு திட்டுறாரு. எங்கடா ஊர் சுத்திக்கிட்டு இருக்க, போனாலும் இப்படிதான் போனேன், 6 நாள் கழிச்சு வந்தேன், உன்னோட கார் எங்கடான்னு சொல்லி பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காரு. கார் எல்லாம் சர்வீஸுக்கு விட்டேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் பத்திரமா இருந்துக்கிறேன் வருவேன் டென்ஷனா பேசிக்கிட்டு இருக்கேன். அப்பதான் அந்த அம்மா வருவாங்க.
பின்னாடியே லாட்டரி சீட்டை எடுத்துட்டு வருவாங்க. எதுவுமே விக்கலப்பா வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்ல இவன் அதை கண்டுக்காம போன் பேசிட்டு இருப்பான். ஒரு கட்டத்துல அந்த பாட்டி மேல இடிச்சிருவாங்க. அந்த பாட்டி பயந்துருவாங்க. இல்லப்பா இது வித்தாதான் எனக்கு ஆஸ்பத்திரி காசு வரும், நான் மருந்தெல்லாம் வாங்கலன்னு சொல்ல அவன் டக்குன்னு போனை கட் பண்ணிட்டு இதுல மொத்தம் எவ்வளவுக்கு டிக்கெட் வச்சிருக்கீங்கன்னு கேட்க 7500 ரூபாய்க்கு வச்சிருக்கேன்னு சொல்றான். அந்த எல்லா டிக்கெட்டும் அவன் வாங்கிக்கிறான். ஒரு 500 ரூபாய் தலையா எடுத்து வைக்கிறான். இப்ப சந்தோஷமா பாட்டிமான்னு கேட்க ரொம்ப நன்றிப்பான்னு சொல்றாங்க. சரி வா ஒரு டீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல அவங்க வேணான்னு சொல்லிடுறாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது, என் கூட வந்து ஜூஸ் நாட்டு சாப்பிடுன்னு சொல்ல இதுவே எனக்கு போதும்பா நீ நல்லா இருப்பேன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இதையும் நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஹீரோ கிட்ட வரான். ஹீரோ அந்த இடம் தூங்குற மாதிரி நடிக்கிறார். ஹீரோ பக்கத்துல வந்து பாஸ்ன்னு எழுப்பி ஒரு டீ சாப்பிடலாமான்னு கேக்குறாரு. ஹீரோ வேணான்னு சொல்றாரு. அதை பார்த்த அவன் வேணும் தானே நினைக்கிறீங்க, வாங்க பாஸ் ஒரு டீ சாப்பிடலான்னு சொல்லி ஹீரோ வலுக்கட்டாயமா கூட்டு போறான். ஹீரோ நான் ஒரே ஒரு டீ தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட வந்துடுற. ஒரு டீ கடைக்கு போறாங்க. வேற ஏதாவது சாப்பிடுறீங்களான்னு கேட்க ஒரு கொலக்கட்டை மட்டும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதையும் வாங்கிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறார். நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சொல்லி அவனுக்கு பிச்சு கொடுக்க இல்ல பாஸ் நான் சரக்கு அடிச்சிருக்கேன் இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லி ஹீரோவே சாப்பிட சொல்றான். இன்னொன்னு வேணா வாங்கிக்கன்னு சொல்றான். ஹீரோ அதை வேணான்னு சொல்லிடுறாரு. சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஹீரோவே தான் பையில இருந்து பர்ஸ் எடுத்து பணத்தை எடுத்து கொடுக்க சொல்றான். ஹீரோ பர்ஸை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல 50 காசு இருக்கு. அதை பார்த்து ஹீரோ ஷாக்காயிடுறாரு. அதுல ஒரு 500 ரூபா நோட்டு தூக்கி கொடுக்குறாரு. அந்த கடைக்காரரு என்கிட்ட சில்லற இல்லைன்னு சொல்ல பரவாயில்ல பேலன்ஸ் நீங்க டிப்ஸா வச்சுக்கங்கன்னு சொல்றான். அப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா பேலன்ஸ் 450 ரூபா இருந்துச்சுல ஏன் வேஸ்ட் பண்றீங்கன்னு கேட்க அதெல்லாம் சில்லற காசு பாஸ், அதை அந்த அக்காவே வச்சுக்கிட்டோம், நீங்க என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க, எங்க வீட்டுல 80 காசு இருக்குன்னு தெரியுமா, என்னைய பார்த்தா எப்படி தெரியும், சரி இந்த கிளாஸ் எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா, எவ்வளவுன்னு சொல்லுங்க பாப்போன்னு சொல்ல ஹீரோ தெரியலன்னு சொல்றாரு. இது 60,000 ரூபா. இந்த பெல்ட் இது எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்ல அதுக்கு ஹீரோ தெரியலன்னு சொல்றாரு. இது 40,000 ரூபா. இது எல்வி பெல்ட் பாஸ் அப்படின்னு சொல்லி பெல்ட்டை தூக்கி காட்டுறான். இன்னும் நீங்க என்ன நம்பலையா, சரி இந்தாங்கன்னு சொல்லிட்டு தான் பாக்கெட்ல இருந்து என்னவே இல்லைங்க ஒரு குறிப்பிட்ட பணத்தை எடுத்து ஹீரோ பாக்கெட்ல வச்சிடறான். ஹீரோ வேணான்னு சொல்றாரு. பரவாயில்ல பாஸ் வச்சுங்க போய் டீ சாப்பிடுங்க, அடியோஸ் அமிகோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்படின்னா என்னன்னு கேட்க போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போயிடுறான். அவன் போன பிறகு ஹீரோ பணத்தை எடுத்து எண்ணிட்டு பாத்துட்டு போய்கிட்டு இருக்க பின்னாடி வந்து மறுபடியும் தட்டுறான். பாஸ் வாங்க போய் சரக்கு அடிப்போன்னு சொல்ல ஹீரோ வேணான்னு சொல்றாரு. ஏன் பாஸ் நீங்க சரக்கு அடிக்க மாட்டீங்களான்னு கேட்க அடிப்பேன் ஆனா பஸ் ஸ்டாண்டா இருக்கு யாராச்சும் பாத்துட்டாங்கன்னு சொல்ல அடா வாங்க பாஸ் என்ன பெரிய பஸ் ஸ்டாண்டு நாங்க பாக்காதா வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கும்ல குளிக்கிறது செய்யறது அந்த மாதிரி இடத்துல போய் சரக்கு அடிச்சிடறாங்க. 2 பேரும் அம்மா போதல வராங்க. எல்லாரும் இவங்களே பாக்குறாங்க. நம்ம ஹீரோ அப்பாவியா இருக்காரு, குழந்தை முகத்தோட இருக்காரு. பாஸ் சரக்கு அடிச்சிட்டோம்ல எனக்கு ரொம்ப பசிக்குது நான் சாப்பிட போறேன் நீங்களும் கூட வரீங்களான்னு கேக்குற. அதுக்கு ஹீரோ வரலாம் தான் இருந்தாலும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் முடியாது நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமா ஹீரோ கூப்பிட்டு போறான். அந்த ஓட்டோட போய் உட்கார்ந்ததும் அங்கேயே சரக்கு ஓபன் பண்ணி சரக்கு அடிக்கிறான். யோ என்ன நீ இப்படி இருக்க பப்ளிக்கியா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் விடுங்க பாஸ் அவன் என்ன சொல்ல போறான் எனக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கு தெரியுமா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி சரக்கு அடிச்சுட்டு 2 பேரும் நல்லா சாப்பிடுறான். அப்பாவே ஹீரோ பார்த்து பாஸ் எனக்கு என்னமோ நீங்க ஏதோ பிரச்சனை இருக்கீங்கன்னு தோணுது என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்ல ஹீரோ தயங்கிட்டு இருக்க. அட என்ன பாஸ் நீங்க தீர்வு இல்லாத பிரச்சனை எங்க இருக்கு எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் இருக்குன்னு சொல்ல ஹீரோ அந்த சரக்கு எடுத்து அடிச்சிடுறாரு. சாப்பிட்டு முடிச்சதும் இந்த ஹோட்டல் எல்லாம் ரிசப்ஷன்ல இந்த உண்டியில வச்சிருப்பாங்களா கண்ணாடி பெட்டி அதுல கூட நிறைய பணத்தை எடுத்து போடுறோம். நம்ம ஹீரோ இருக்காருல அந்த பணக்காரனோட பையன் அவர் தான் தூக்கிட்டு வர. அப்ப ஹீரோ போன் ஹீரோட தங்கச்சி என்னமா ஆச்சு டாக்டர் என்ன சொன்னாருன்னு கேக்குற. இல்லனா ஒரு ரியாக்ஷனும் இல்ல அப்படியே தான் இருக்காங்க, ஃபீஸ் கட்டணும்னா மருந்து வேற வாங்கணும் அந்த அக்கா தான் காசு கொடுத்தாங்க, நீங்க எப்பனா வரீங்கன்னு கேட்க இல்லம்மா நான் பணம் கேட்டிருந்தேன் என் ஃப்ரெண்டு கிட்ட அவன் வரது கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னா நான் இருந்து வாங்கிட்டு வந்துறேன்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லிடுறான். அப்ப அந்த பணக்காரன் பாஸ் திருவனந்தபுரத்துக்கு போலாமா அப்படின்னு கேட்க ஹீரோ போனை வச்சுட்டு நேரா அவங்க கிட்ட போற. ஐயோ என்னெல்லாம் வர முடியாது நான் இங்க ஒருத்தனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல பாஸ் நீங்க இன்னுமா நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படிலாம் எவனும் வரமாட்டானுங்க நீங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் போய் தண்ணி பாட்டில வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் போக ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கால் பண்றாரு. அவன் என்ன சொல்றான்னா வந்த வேலை இன்னும் முடியல அவன் அப்படியே வேற ஏதோ ஒரு ஏரியாவுக்கு போறானா வரதுக்கு இன்னும் லேட் ஆயிருமா அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்ல ஹீரோ சாக்காயிடுறாரு. அப்ப அந்த பணக்காரன் வலுக்கட்டாயமா ஹீரோ பஸ்ல ஏத்திட்டு போயிடுறான். சீட் எல்லாம் ஃபுல் ஆயிருச்சு அதனால இவங்க நின்னுட்டே தான் வராங்க. அவன் அப்பயும் சும்மா இல்லாம அங்க இருக்கிற எல்லார்ட்டையும் வம்புலுக்கலைங்க ஜாலியா தான் பேசிட்டு இருக்கான். எப்பயும் போல எல்லாரும் இவனை பார்த்து கடுப்பாகிறான். ஒரு சில பேர் சிரிச்சுக்கிறாங்க. அப்போ ஒரு இடம் காலி ஆகுது. ஒரே ஒரு சீட்டு மட்டும்தான். பக்கத்துல இன்னொரு ஆள் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட போய் அந்த பணக்காரனை உட்கார வைக்க அவரே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுறான். அதனால அவரே எந்திரிச்சு போயிடுறாரு. இப்போ இவங்க 2 பேரும் ஒரே சீட்ல உட்காந்துடுறாங்க. இவங்க பக்கத்து சீட்ல ஒரு பொண்ணு இருக்கும். அது இவங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா ஹீரோவை பார்த்து சிரிக்குது. ஹீரோ இது வரைக்கும் லவ் பண்ணது இல்லையா. அந்த பணக்காரன் வேற ஹீரோ உசுப்பேத்தி விடுறான். பாஸ் அந்த பொண்ணு உங்களை பார்த்தா சிரிக்குது கம்பெனி கொடுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ பாத்துக்கிட்டே வராரு. ஆனா பக்கத்துல இருந்தாங்க அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. என்னடா இங்கே முறைச்சுக்கிட்டு இருக்க குடியேற பசங்களா அப்படி இப்படின்னு திட்ட பின்னாடி ஒருத்தன் வந்து ஹீரோவை அடிச்சிடுறான். அந்த சத்தத்தை கேட்டு அந்த பணக்காரன் எந்திரிச்சிடுறான். பாஸ் இப்ப உங்களை யாராச்சும் அடிச்சாங்களா அப்படின்னு கேட்க இல்ல சும்மா கை வந்துட்டு போனமா தான் இருந்துச்சுன்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் இன்னும்
இன்னொரு ஆளும் டென்ஷன் ஆயிடுறாரு. வந்து அவர் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னடா குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, போலீஸ்ல புடிச்சு குத்துருவேன்னு சொல்ல ஹீரோ அவங்கள சமாதானப்படுத்துறாரு. ஆனா அந்த பணக்கார எகிரி எகிரி வர, இங்க பாருங்க இனிமேல் நான் சொல்றது நீங்க கேட்கலனா நான் பேசாம பஸ்ல விட்டு இறங்கி போயிரு அப்படின்னு சொல்ல அந்த பணக்காரன் சமாதானம் ஆயிடுறான். அப்ப சடனா ஒரு பிரேக் பிடிக்க ஹீரோ விழுந்துடுறாரு. தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு மறுபடியும் அலப்பறை போட்டே போய் சீட்ல உட்காடுறாங்க. அப்போ ஒரு மொட்டை இருப்பான், பாக்குறதுக்கே ரவுடி மாதிரி இருப்பான். அவன் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் மிரட்டுறான். அதை கேட்டதும் நம்ம பணக்காரன் டென்ஷன் ஆயிடுறான். அமைதியா போய் சீட்ல உட்கார்றாரு. யாருக்கோ ஒருத்தர் போன் அடிக்கிறாரு. இங்க பாருடா, என் மேல ஒருத்தன் கைய வச்சுட்டான், அடுத்து ஒரு ஊருக்கு வருவேன், நீ என்ன பண்ற, ஒரு 4-5 பசங்களை அனுப்பிச்சு வச்சிரு, அவனை என்னன்னு பாத்துலான்னு சொல்ல. இல்ல கொலலாம் பண்ண வேணாம், கை காலை மட்டும் உடச்சு விட்டுரு, எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல அந்த மொட்டையன் டென்ஷன் ஆயிடுறாரு. ரொம்ப பயந்துடுறாரு. அவன் பக்கத்துல உட்கார்ந்து இருப்பான். அவன் பயந்துகிட்டு அங்க இருந்து எந்திரிச்சு போறான். சொன்ன மாதிரி அடுத்த ஒரு பஸ் ஸ்டாப் வருது. பஸ் அங்க நிக்குது. அந்த மொட்டையனுக்கு டென்ஷன் தாங்க முடியல, பதட்டத்துல உட்கார்ந்து இருக்கான். அப்ப அந்த பணக்காரர் இருக்கான் பாருங்க, எட்டி பார்த்து ஒண்ணுல பாஸ் சும்மா சொன்னேன், யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லி இன்னும் அவர் டென்ஷன் ஆக்கி விட்டுறான். இதுக்கப்புறம் அந்த பணக்காரன் வெளிநாட்டுக்கு எல்லாம் போயிருப்பான் போல. அந்த எல்லா போட்டோவையும் காட்டுறான். அதை காட்டி முடிச்சுட்டு நம்ம ஹீரோ கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறான். இதுக்கப்புறம் அவன் நல்லா தூங்கிற ஒரு இடத்துல பஸ் டீ சாப்பிடறக்காண்டி நிக்குது. ஹீரோ இறங்கிட்டு போய் தம் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. கூடவே அவனோட பையன் வச்சிருக்காரு. அப்ப நம்ம என்ன நினைப்போம், கை நிறைய பணம் இருக்கு, ஹீரோட அம்மாவுக்கு வேற உடம்பு இல்ல, எப்படியும் பாதிலே விட்டுட்டு போயிருவாரு நம்ம நினைப்போம். ஆனா அப்படி நடக்கல. பஸ் கிளம்போது ஹீரோ கரெக்டா போய் அந்த பஸ்ல ஏறி போய் உட்காந்துடுறாரு. தூங்கிட்டு இருந்தா அவன் கொஞ்ச நேரம் கழிச்சு முழிக்கிறான். பாஸ் இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு கேட்க கொல்ல பஸ் ஸ்டாண்ட தாண்டிட்டோம்னு சொல்றாரு. அதுக்கு அவன் சாக்காகி பஸ்ஸ உடனே நிப்பாட்டி அங்க இருந்து கீழே இறங்கிடுறாரு. ஹீரோ இங்க எதுக்கு நீ இறங்குனீங்கன்னு கேட்க, என்ன பஸ் சரக்கு தீந்து போச்சு, போதை எல்லாம் இங்க இருந்து போறதான்னு கேட்க, நாம திருவனந்தபுரம் போய் கூட வாங்கிக்கலாம்னு சொல்றாரு. அதெல்லாம் முடியாது, நாம இங்கே வாங்கணும். சரி இந்த கொல்லத்துல நம்மளுக்கு யாரு தெரியும், வெயில் வேற ஜாஸ்தியா இருக்கு, என்ன பண்ண போறீங்கன்னு கேட்க, பாஸ் கொல்லம் நம்ம ஏரியா பாஸ், ஒரு கால் பண்ணா போதும், உங்களுக்கு எந்த கார்ல போகணும், BMW பென்ஸா, நான் பாத்துக்கிறேன் பாஸ்ன்னு சொல்லி ஹீரோவை கூப்பிட்டு போய் ஒரு ஒயின் ஷாப்ல போய் சரக்கு வாங்க போறான். அந்த நேரத்துல ஹீரோ இன்னொருத்தருக்கு போன் பண்றாரு. அவர் ஹீரோட ஊர்க்காரர் போல. சொசைட்டில ஹீரோட அம்மா நகையை அடமானம் வச்சிருக்காராம், 30,000 வாங்கியிருக்காராம். அந்த நகையை வித்தா பேலன்ஸ் எவ்வளவு அமௌண்ட் கையில தருவாங்கன்னு கேக்குறாரு. என்னன்னு அப்ப அந்த சோஜன் உங்களுக்கு காசு தரலையான்னு கேட்க, இல்லடா அவன் கிட்ட இருந்து எந்த பதிலும் வரலன்னு சொல்ல, அவனே ஒரு ஏமாத்துக்காரன், அவன்கிட்ட போய் நீ காசு கேட்ட, யார்கிட்ட காசு கேக்குன்னு விவசாய இல்லையானே, சரி இரு நான் கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். அப்ப அந்த பணக்காரனும் சரக்கு வாங்கிட்டு வந்துடுறான். ரெண்டு பேரும் ஆட்டோல போறாங்க. அப்ப கூட குடிச்சுக்கிட்டே தான் போறாரு. நேரா ஒரு மாலுக்கு கூட்டு போறான். இங்க எதுக்குப்பா வந்தேன்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாஸ்ன்னு சொல்லி சென்ட் எடுத்து தான் உடம்புல போட்டுக்கிறார். ஹீரோ மேலே அடிச்சு விட்டுறாரு. பாஸ் என்னை பார்த்தா குடிச்ச மாதிரி இருக்கான்னு கேட்க, அதெல்லாம் இல்லையேன்னு சொல்லி கண்ணாடியை மாட்டி விட்டுட்டு இப்பதான் சூப்பரா இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போறாரு. உள்ள போனதும் அந்த பணக்காருக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அங்க வேலை பாக்குறாங்க. எல்லாரும் எப்படி இருக்கான்னு அளவு விசாரிக்கிறான். அவ ஒரு கவுண்டர் கிட்ட போயிட்டு ஹேமா எங்கன்னு கேக்குறான். அவ தலை வலிக்குதுன்னு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்றான். சரி நான் கூப்பிட்டேன்னு சொல்லுங்க வருவாங்க அப்படின்னு சொல்ல, சார் கஸ்டமருக்கு பில் போட்டுக்கிறேன், நீங்க ஓரமா போய் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல அவரும் சரின்னு சொல்லிட்டு போறாரு. ஹீரோ ஆமா நம்ம யார பார்க்க வந்தோன்னு கேட்க, இல்ல பாஸ் என் மண்டைக்குள்ள ரொம்ப நாளா ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்தீங்க, அதை நான் சால்வ் பண்ணே ஆகணும்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வர. அங்க ஒரு 4 பொம்பளை ஆள் இருக்காங்க. அவங்கள பார்த்து நல்லா விசாரிச்சு ஆளுக்கு 500 ரூபாய் கையில கொடுக்குறாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் வாங்க மறுத்துறாங்க. என் ஃபீலிங்ஸ் அவ புரிஞ்சுக்கவே மாட்டா. இன்னைக்கு அவளை நான் பார்த்தே தீரணும், ஆனா பார்க்க முடியுமான்னு தெரியலன்னு சொல்ல, இந்த காசு வேணாம்னு சொன்னாங்களா ஒருத்தவங்க, அவங்களுக்கு பார்க்க விருப்பம் இல்லைன்னா ஏன் ஃபோர்ஸ் பண்றீங்கன்னு கேட்க, அதான் ஏன் பார்க்க விருப்பம் இல்லைன்னு நான் தெரிஞ்சாங்கன்னு சொல்ல, இன்னொரு ஸ்டாஃப் வந்து ஹேமாவை வர சொல்லிட்டு இவரை ட்ரெஸ் பார்க்க கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்ப ஹீரோ தங்கச்சிக்கு போன் அடிச்சு அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு விசாரிக்கிற, டாக்டர் இப்பதான் வந்தாரு, ட்ரிப்ஸ் போட்டு விட்டுருக்காரு, இப்ப கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்ல ஹீரோ நான் பேசலாமான்னு கேக்குறாரு. ஆனா அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்களா, அதனால வேணான்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ பேசி முடிச்சதும் ஒரு பொண்ணு ஹீரோவை கூப்பிட்டு உங்க கூட இருந்தார்ல அவர் எங்கன்னு கேட்க, அவர் ட்ரெஸ் எடுக்க போயிட்டாருன்னு சொல்றாரு. அவன் தேடி வந்த பொண்ணு நான் தான், எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா, அவன் ரொம்ப குடிச்சிருக்கான், போன தடவை இவனால எனக்கு வேலையே போக தெரிஞ்சு, அதனால அவனை கூட்டு போயிட்டு கடை க்ளோஸ் பண்ணுவாங்கல்ல அந்த நேரத்துக்கு கூட்டுவாங்க, நான் அவனை மீட் பண்றேன்னு சொல்லி ஹீரோ கிட்ட கெஞ்சுறாங்க. அதுக்கு ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோ நடந்த விஷயத்த அந்த பணக்கார கிட்ட சொல்றாரு. அதுக்காக முடியாது பாஸ் அவ என்ன ஏமாத்திருவா, நான் இருந்து பாத்துட்டு தான் போவேன்னு சொல்ல ஹீரோ அவரை எப்படியோ சமாதானப்படுத்தி அங்க இருந்து கூப்பிட்டு போயிடுறாரு. அவங்க நிறைய ட்ரெஸ் வாங்கி முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்ப அந்த பணக்காரன் என்ன சொல்றாருன்னா, பாஸ் கடை மூடுறதுக்கு நைட் ஆயிருமே, நாம வேணா அது வரைக்கும் போய் சரக்கு அடிக்கலாமான்னு கேட்க, நம்ம ஹீரோ அதெல்லாம் வேணாம்ப்பா, நாம இன்னைக்கு இதுக்கப்புறம் குடிக்கவே வேணாம், ஏதாச்சும் ஒரு ஹோட்டல்ல போய் ரூம் போடலாமான்னு கேட்க, அந்த பணக்காரன் ஒரு பெரிய ஹோட்டல் கூட்டு போறான், 5 ஸ்டார் ஹோட்டல் போல. அந்த ஹோட்டலோட ஓனர் கூட இவங்களுக்கு தெரிஞ்சவர், ஆரம்பத்துல ஒரு மச்சானு கால் பண்ணார்ல அவரோட ஃப்ரெண்டு தான் இந்த ஹோட்டல வச்சிருக்காரு. இவங்க போய் ரிசப்ஷன்ல வெயிட் பண்ண இந்த விஜய் சார் படத்துல வில்லன் நடிச்சார்ல ஒருத்தர், அவர் வராரு. அவரை பார்த்து ஏதோ தெரிஞ்சவர் மாதிரியே அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ நினைக்கிறாரு இவனுக்கு இந்த ஊர்ல எல்லாரையும் தெரிஞ்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு சாக்காயிரு. அங்க ஒரு பார்ட்டி நடக்குது. அதுக்குள்ள அந்த பணக்காரன் ஹீரோவை கூப்பிட்டு போறான். அங்க அந்த மச்சானுக்கு தெரிஞ்சவர் இருக்காருல்ல அந்த ஆளை போய் மீட் பண்றாங்க. அந்த பணக்காரன் நம்ம ஹீரோவை இன்ட்ரோ பண்றான். அப்படி அந்த பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கும் போது ஹீரோவுக்கு போன் வருது. ஹீரோவுக்கு காசு தரேன்னு சொன்னான்ல அந்த ஆளு, எங்கடா இருக்க, நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன்னு சொல்ல ஹீரோ தான் கொல்லத்துல இருக்கிறத சொல்ற.
சொல்றாரு. ஏன்டா அங்க போன அப்படின்னு கேக்குறாரு. அதெல்லாம் நான் வந்த பிறகு சொல்றேன். உன்கிட்ட காசு கேட்டிருந்தேன்ல, ரெடி ஆயிடுச்சான்னு கேட்க, ரெடி பண்ணிட்டேன், உனக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, சரி 10:30 மணிக்கு KMS பஸ்ல கொடுத்து விட்டுரு, நான் வாங்கிக்கிறேன்னு சொல்ல, ஓ உனக்கு காசு ரெடி பண்றது மட்டும் இல்லாம நான் இப்பெல்லாம் வெறும் பண்ணுமா, சொந்த அம்மா ஆஸ்பத்திரியில முடியாம படுத்து கிடக்காங்க, அதை விட உனக்கு என்னடா முக்கியமான வேலைன்னு சொல்லி திட்டி விட்டுறாரு. நீ ஊரை ஏமாத்தான காசு வாங்குவ, எனக்கு தெரியும்டா நீ அப்பவே இப்படி பண்ணுவேன்னு சொல்ல ஹீரோ டென்ஷன் ஆயிடுற. 2 பேருக்குள்ள சின்ன வாக்குவாதம் வருது. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த உலகத்துல நம்ம கண்ணுக்கு தெரியாதவங்க கூட நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா தான்டா இருக்காங்க. அந்த கடவுள் இருக்காருல, கரெக்டான நேரத்துல நம்மளுக்கு அனுப்பி வைப்பாருன்னு சொல்ல அவன் போனை கட் பண்ணிட்டு காசு எடுத்து வீட்டுக்கு போயிடுறான். இங்க இருந்தாங்க ஹீரோ இப்படி வார்த்தை சொன்னார்ல, இதுல இருந்தா படமே மாறும். அந்த பார்ட்டி முடிஞ்ச பிறகு 2 பேரும் ரூமுக்கு போறாங்க. அந்த பணக்காரன் சட்டையை கலட்ட, அவன் உடம்பெல்லாம் தழும்பா இருக்கு. என்னையா உனக்கு இப்படி அடிபட்டுருக்குன்னு கேட்க, பாசு நான் செத்து பொழைச்சேன் பாசு, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, அதுல இருந்துதான் என் வாழ்க்கையே மாறிடுச்சு, ஒரு காலத்துல நான் எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் பேசிட்டு, என்ன பாசு டைம் ஆச்சு குளிக்க வேணாமா, நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க நம்ம கிளம்பலான்னு சொல்லி செம்மையா பசிக்குது சாப்பிடணும்னு சொல்றாரு. அந்த ஹோட்டலோட ரிசப்ஷன்ல சாப்பாடும் ஆர்டர் பண்ணிடுறாரு. ஹீரோ குளிக்க போறாரு. அந்த பாத்ரூம் ஒரு தினுசா இருக்கு. ஹீரோவுக்கு எப்படி குளிக்கணும்னே தெரியல. சுடுதண்ணிய போட்டு விட்டுறாப்ல, அது பயங்கரமா கோச்சிட்டு போகல. அதனால அதை ஆஃப் பண்ணி விட்டு ஒரு பக்கெட்ல தண்ணி புடிச்சு அந்த பாத் டப்ல போய் குத்த வச்சு குளிச்சுக்கிட்டு இருக்காரு. குளிச்சு முடிச்சு வந்துட்டு தெளிவா தங்கச்சிக்கு போன் அடிக்கிறார். எப்பயும் போல அம்மாவை பத்தி விசாரிக்கிறார். அவங்க தங்கச்சி காசு கிடைக்காதனால இந்த மகளிர் சுய உதவிக்குழு இருக்குல்ல, அதுல இருந்து ஏதோ லோன் அப்ளை பண்ணிருக்காங்களா, அது கிட்டத்தட்ட ரெடி ஆயிருச்சா. சரிமா நானும் கொஞ்சம் காசு ரெடி பண்ணிட்டு காலையில கிளம்பி வந்துறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் அந்த பணக்காரன் செம்மையா தூங்கிடுறான். அப்ப நம்ம ஹீரோ ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி எங்க இருக்கேன்னு கேட்க, அவன் கொல்லத்துல இருக்கேன்னு சொல்றான். டேய் நானும் கொல்லத்துல தான்டா இருக்கேன். அப்படியா, கொல்லத்துல எங்க இருக்கேன்னு கேட்க, ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கும், பேரு கூட ஏதோ ஒரு ஆறான்னு சொல்ல, அவன் அந்த ஹோட்டல் பேரை கண்டுபிடிச்சிட்டு ஹீரோ பக்கம் அந்த கிளம்பி வந்துகிட்டு இருக்கான். அவர் பேசி முடிச்சதும் ஹேமா போன் பண்றாங்க. கடை சாத்தியாச்சு, அவரை கூப்பிட்டு வரீங்களான்னு கேட்க, அந்த பணக்காரன் போதையில படுத்து கிடக்கான் இல்லையா, அதனால எந்திரிக்கவே மாட்டான். ஹீரோ போன கூட அவன் காதுல வைக்கிறாரு. ஆனா அவன் உளறிட்டு மறுபடியும் படுத்து தூங்கிடுறான். சரிண்ணா அப்படின்னா காலைல கடை ஓபன் பண்றதுக்கு முன்னாடி நான் கால் பண்றேன், கூப்பிட்டு வந்துருங்கன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ அங்க இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு பாக்குறாரு. அந்த பணக்கார ஒரு கண்ணாடி வச்சிருப்பான் பாருங்க, அதை கூட கண்ணுல போட்டுக்கிறாரு. அப்ப ஹீரோட ஃப்ரெண்டு வந்துடுறான். ஹீரோ பத்து சாக்காயிரான். என்னன்னு ஆளு அடையாளமே தெரியாம மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பாக்குறான். ஹீரோ அவனை கூப்பிட்டு போய் அந்த ரூம்லயே சரக்கடிக்கிறாரு. அவங்க ஆர்டர் பண்ண சாப்பாடும் வந்துருச்சு. அது எல்லாத்தையும் வச்சு செம்மையா குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்டு இருக்கான் பாரு, அந்த ஜோசன் ஒரு முட்டா பையனை அவன் உங்களை ஏமாத்திட்டான், அந்த படுத்து கிடக்காம பாருங்க, அவனை நீங்க நம்புங்க, அவனை நான் ஒரே ஒரு தடவை பாத்துக்கிட்டுமான்னு கேட்க ஹீரோ அவனை கூப்பிட்டு போய் காட்டுறாரு. அவன் நல்லா மூக்கு முட்டை குடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இதுக்கப்புறம் 12 மணி ஆயிடுச்சு. ஹீரோ முழிச்சிடுறாரு. முழிச்சிட்டு வேகமா எந்திரிச்சு வாங்க ஹேமாவை பார்க்க போகலான்னு சொல்ல, நம்ம ஹீரோ இப்ப செம போதையில இருக்காரு. என்னது ஹேமாவை பார்க்கவா, அவங்க போன் பண்ணாங்க, உன்னை காலையில கூப்பிட்டு வர சொன்னாங்க, இந்த நிலைமையில நீ எப்படி பாப்பன்னு கேட்க, அந்த பணக்காரன் திடீர்னு டென்ஷன் ஆயிடுறான். இவ்வளவு நேரம் ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தான்ல, இப்ப கோவப்படுறான். ஓ அப்ப நான் குடிச்சிருக்கேன் நீ அவட்ட சொல்லிட்டியா, உன்னை யாரையா சொல்ல சொன்னது, இங்க பாரு இன்னைக்கு நான் காலைல உன்னை பார்த்தேன், அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நீ என்ன பண்ணாலும் நான் உனக்கு நண்பனா தானே இருந்தேன், ஆனா நீ எனக்கு என்ன பண்ணி வச்சிருக்க, நான் குடிச்சிருக்கேன்னு போய் நீ அவள்கிட்ட சொல்லிட்டியான்னு கேக்குறான். ஆனா கடையில இருக்கும் போதே இவன் குடிச்சிருக்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியும், இவன் போதையில இருந்தனால இந்த விஷயம் எல்லாம் தெரியல, அதுக்கு அந்த பொண்ணு போன் பண்ணும்போது கூட இவன் அணைச்சிட்டு கடந்திருப்பான். ஹீரோவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஹீரோ பிடிச்சி செம்மையா திட்டி விட்டுறான். அது போக அந்த சாப்பாடையும் ஹீரோ ஃபுல்லா சாப்பிட்டார்ல, அட பாவி எனக்கு கூட நீ சாப்பாடு வைக்காம எல்லாத்தையும் நீயே சாப்பிட்டியா, ஒரு சான்ஸ் கிடைச்சா போதுமே, நல்லா ஆடிக்கிட்டு கிடக்க, எங்கேயா நான் கொடுத்த போனா, அதெல்லாம் குடியா, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லி காசை வாங்க, அதுல ஒரு 200 ரூபா கம்மியா இருக்கும், அதுல கிங்ஸும் கூல் ட்ரிங்க்ஸும் வாங்கிட்டேன்னு சொல்ல, ஓ அடிச்சா கிங்ஸ் தான் இல்ல, எக்கட கெட்டு போ, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லி அந்த பணக்காரன் கிளம்பி போயிடுறான். ஹீரோக்கு என்ன பண்றனே தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்டு வந்தான்ல, அவனுக்கு கால் பண்றாரு. அவன் போதையில ஹீரோவை, ஏய் நீ எல்லாம் ஒரு ஆளா, உனக்கெல்லாம் போய் நான் அங்க இருந்து வரணுமான்னு சொல்லி என்னென்னமோ பேசி போன கட் பண்ணிடுறான். ஹீரோ பயந்து போயிட்டாரு. கொஞ்ச நேரம் ஆகுது. அந்த பணக்கார இருக்கால லிப்ட்ல ஏற வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப 2 ஆப்பிரிக்காரங்க கப்பிள்ஸ் போல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அத அந்த பணக்காரன் பாக்குறான். அவங்க ரூமுக்கே போயிடுறான். அந்த பொண்ணு அவனோட பாய் ஃப்ரெண்ட செம்மையா அடிச்சுக்கிட்டு இருக்கும். ஆனா அந்த பணக்காரன் இருக்கான் பாருங்க, அவன் போயிட்டு நான் உன்னை காப்பாத்துறேமான்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட போக, இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பணக்காரனை அடிக்க வர பாக்குறாங்க. அவன் பயந்துகிட்டு கதவை சாத்திட்டு அங்க இருந்து ஓடிடுறான். நேரா அவனோட ரூமுக்கு போறான். காலிங் பெல் அமிக்கிட்டு பதட்டத்துல வெயிட் பண்ண ஹீரோ வந்து கதவை திறக்கிறார். உள்ள போனதும் ஹீரோவை கட்டி பிடிக்கிறான். நீங்க போயிட்டீங்கன்னு நினைச்சேன், திரும்ப வந்துட்டீங்களான்னு சொல்ல, சில குட்டி நான் உன்னை விட்டு எங்க போக போறேன், நான் சும்மா உன் கூட விளாண்டேன், இந்த உன்ட இருந்து வாங்கின காசு இதை நீயே வச்சுக்கோ, உன்னைய விட்டு போனா நான் நல்லாவே இருக்க மாட்டேன், சரி வா நாம போய் தூங்கலான்னு சொல்லி 2 பேரும் போய் படுத்து தூங்குறாங்க. அடுத்த நாள் ஆகுது. ஹீரோவுக்கு போன் வருது. அவங்க தங்கச்சி போன் பண்ணிருக்காங்க. எங்கனா இருக்கேன்னு கேட்க, அந்த சோஜன் காசு தரேன்னு சொன்னாமா ஆனா தரல, அதனால நான் இன்னொரு தட்டை ரெடி பண்ண வந்திருக்கேன்னு சொல்றாரு. அப்ப அவங்க தங்கச்சி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அம்மாவுக்கு வேற ஏதோ ஒரு செக்அப் பண்ணணுமா, அந்த ஃபெசிலிட்டி அந்த ஆஸ்பத்திரியில இல்லையா, அதனால கோட்டயம்ல ஒரு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போறாங்களா, நீங்க வரதுனா அங்க வந்துருங்கன்னு சொல்ல ஹீரோ சரின்னு சொல்லிட்டு போன வச்சிடறாரு.
அந்த பணக்காரன் இருக்கான் பாருங்க, அங்க இருக்க ஸ்விம்மிங் பூல்ல போய் குளிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் அங்க போய் உட்கார்றாரு. அந்த மச்சானோட ஃப்ரெண்ட் இருக்காருல, அவர் வந்து நைட் என்ன நடந்துச்சுன்றத விசாரிக்கிறார். ஆக்சுவலா அவங்க தூங்கின பிறகு அந்த ஆப்பிரிக்காக்காரன் ரிசப்ஷனிஸ்ட கூப்பிட்டு வந்து சண்டை போட்டுருப்பான். அத ஹீரோ அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, நைட் நான் இருந்திருந்தேனா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காரு, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், இவனெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, உனக்கு எவ்வளவு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குமான்னு சொல்ல ஹீரோ ஆச்சரியப்படுறாரு. குளிச்சு முடிச்சுட்டு ரூமுக்கு போக ஹேமாவை பார்க்க கிளம்புறாங்க. அப்ப கூட அவன் சரக்கடிக்க பாக்குறான். ஹீரோ அதை தடுத்துறாரு. இல்ல பாஸ், ஒரு கட்டிங்க போட்டாதான் அவளை பாக்குறதுக்கு எனக்கு தைரியம் வரும்னு சொல்ல, இங்க பாரு நண்பா, இந்த ஒரு தடவை நான் சொல்றதுக்கு உன்னை சரக்கடிக்காம கூட்டு வரதா அந்த பொண்ணுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், நீ குடிச்சதுனால எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு தெரியுமா, நேத்து நைட்டு நீ பண்ண கலாட்டானால அந்த ஆப்பிரிக்காரன் இருந்த ரூமுக்கும் நாம தான் சேர்த்து ரெண்ட் கொடுக்கணும்னு சொல்ல, இதுதான் உங்க பிரச்சனையா, காசு தானே நாம கொடுத்துடலாம், இதுக்கே நீங்க ஃபீல் பண்றீங்கன்னு சொல்ல, இதுதான் உன்கிட்ட இருக்கிற பிரச்சனை, உனக்கு காசோட மதிப்பு தெரியல, ஒரு 100 ரூபா காசு பாக்குறது இந்த உலகத்துல எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமான்னு சொல்ல, என்ன பாஸ், இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறக்க நான் இருக்கேன், என் கண்ணுல யார் படுறாங்களோ அவங்க பிரச்சனையை தான் என்னால தீர்க்க முடியும், சரி உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க சொல்லுங்கன்னு சொல்ல, அதெல்லாம் நான் சொல்றேன், இப்ப வா நம்ம போலான்னு சொல்லி அந்த பணக்காரனை ரெடி பண்ணி ஹீரோ கூப்பிட்டு போறாரு. ஆனா அவன் ஹீரோ வேட்டி சட்டை போட்டிருப்பாரு, அதை கழட்டி விட்டுட்டு அவருக்கு ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட்டையும் போட்டு அவனோட கண்ணாடியே ஹீரோக்கு மாட்டி விட்டுட்டு அங்க இருந்து கூப்பிட்டு போறான். 2 பேரும் வெளியே வரான். அந்த பணக்காரன் பிளாஷ்பேக்க சொல்றான், இவனுக்கு கல்யாணம் ஆயிருச்சு, ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னான்ல, அப்போ இந்த ஹேமா தான் அவனோட கூட இருந்து 2 பேருக்கும் பயங்கரமா அடிபட்டு இருக்கான். இவனுக்கு அடிபட்டு 40வது நாள்லதான் இவன் கண்ணு முழிச்சானா, ஆனா அதுக்கு முன்னாடியே இவங்க பொழைச்சுக்கிட்டு அந்த ஊர்ல இருக்க இடத்தெல்லாம் வித்துட்டு வேற ஊருக்கு போயிட்டாங்களா. அந்த சமயத்துல இவனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்களா. ஆக்சுவலா நான் அவளை பார்க்க முயற்சி பண்ணல, அதுதான் நான் பண்ண தப்பு, அவ கூட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, அதனாலதான் இப்ப பேசுறதுக்கு நவசா இருக்குன்னு சொல்ல, ஹீரோ ஆசைப்பட்ட பொண்ண கல்யாணம் முடிக்கலனா அந்த கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும், பரவாயில்ல விடு பாத்துக்கலான்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு கூப்பிட்டு போறாரு. நேரா ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. ஹேமாவை போய் மீட் பண்றாங்க. ஹேமாவோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க கூட ஹீரோ உட்காந்துருக்காரு. இவங்க 2 பேரும் தனியா உட்காந்துருக்காங்க. ஹேமா இவங்களை பார்த்து அவர் யாருன்னு கேட்க, அவர் நீ காலை பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன், எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சு போச்சு, அவரு ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்காரு, என்கிட்ட சொல்ல மாட்டாரு, அப்பப்ப சோகமா போயிருவாரு, நான் அவரை ஜாலி பண்ணிடுவேன்னு சொல்றாரு. எனக்கு தெரியும், நேத்து நைட் நான் உனக்கு அவ்வளவு கால் பண்ணேன், நீ எடுக்கவே இல்லை, அவரும் உன்னை எழுப்ப ட்ரை பண்ணாரு, நீ போதையில என்னென்னமோ வளர்னேன்னு சொல்ல, இப்பதான் அவனுக்கு உண்மையே தெரிய வருது, அவரை தப்பா பேசிட்டமேன்னு ஃபீல் பண்ற. அப்ப நம்ம ஹீரோ வேகமா எந்திரிச்சு வந்து, இங்க பாரு நண்பா, மனசுல இருக்க எல்லாத்தையும் சொல்லிடு, இன்னியோட உன் கஷ்டமெல்லாம் போகட்டும்னு சொல்ல, அவனும் சரின்னு சொல்லிடுறான். இவன் மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னா, இவங்க பிரிஞ்சுட்டாங்கல்ல, அதுல இருந்து இப்ப வரைக்கும் இவங்க கல்யாணமே பண்ணிக்கல, இவனுக்கு அந்த குற்ற உணர்ச்சி இருக்கு, அத அவங்க கிட்ட சொல்ல, ஓ அப்படியா, சரி அப்ப நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா, இப்பயும் நான் உன் கூட வந்துறேன்னு சொல்ல, அவன் யோசிக்கிறான், என்ன உன் பொண்டாட்டி பிள்ளையில விட்டு வர முடியாது தானே, அதான் ரியாலிட்டி, எனக்கு கவலை எல்லாம் இல்ல, என்ன ஏத்துக்கிற மாதிரி ஒரு ஆள் வந்தா நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன், அந்த கல்யாணத்துக்கு கூட நான் உன்னை கூப்பிடுவேன்னு சொல்ல, இவன் சந்தோஷப்படுறான். இவ்வளவு நாள் நம்மள நினைச்சுதான் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்கான். இப்ப அந்த டவுட் கிளியர் ஆயிடுச்சு. இந்த கன்வர்சேஷன் பெருசா போங்க, நான் கொஞ்சம் சுருக்கி சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க டைம் ஆச்சு போலான்னு சொல்ல இவங்களும் கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு கோட்டயத்துக்கு அடுத்து எப்ப பஸ் வரும்னு கேட்க 9 மணிக்குன்னு சொல்லிடுறாங்க. அந்த பணக்காரனும் உள்ள இருந்து வெளியே வந்துடுறான். ஹேமாவுக்கு ஆட்டோ புடிச்சு தர சொல்ல நம்ம ஹீரோவும் போய் புடிச்சு தந்துடுறாரு. நம்ம ஹீரோவுக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இவங்களும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. போறதுக்கு முன்னாடி இவங்க ஒன்னா சேர்ந்து ஒரு போட்டோவும் எடுத்துக்கிறாங்க. அவங்க போன பிறகு அந்த பணக்காரன ஆளை காணா. நம்ம ஹீரோ எல்லா இடத்துலயும் தேடுறாரு. அவன் கையில 2 டிக்கெட் எடுத்து வச்சுட்டு பாஸ் ஆலப்புழாவுக்கு போயிட்டு போலாம் வாங்கன்னு சொல்லி வலுக்கட்டாயமா மறுபடியும் ஹீரோ கூப்பிட்டு போறான். அங்க வெள்ளக்காரங்க கூட சேர்ந்து செம்மையா பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோ தனியா போய் உட்கார்றாரு. ஹீரோவை காணான்னு சொல்லி அவன் தேடி வரான். என்ன பாஸ் இங்க வந்து உட்காந்துருக்கீங்க, வாங்க உள்ள போய் என்ஜாய் பண்ணுவோன்னு சொல்ல ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. அவன் சரக்கு எடுத்து நீட்டுவான், அதை தட்டி விட்டுறாரு. என்னையா நீ எப்ப பார்த்தாலும் சரக்குன்னு உட்காந்துருக்க, நான் இங்க எவ்வளவு பெரிய டென்ஷன்ல இருக்கேன்னு தெரியுமான்னு சொல்ல இப்பதான் என்னன்னு சொல்லி காது கொடுத்து கேக்குறான். இங்க பாரு நண்பா, எங்க அம்மாவுக்கு உடம்பு இல்ல, ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க, நான் ஒருத்தன்ட்ட பணம் கேட்டேன், அதை வாங்கறதுக்காண்டி தான் நான் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அப்பதான் உன்னை பார்த்தேன், நீ என்கிட்ட ஃப்ரெண்டா பழகின விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, உன்கிட்ட கூட நான் உதவி கேட்கலாம் தான் நினைச்சிருந்தேன், அதனாலதான் உன் கூடயே நான் வந்தேன், இப்ப எங்க அம்மாவை என்னால பார்க்க முடியலன்னு சொல்ல அந்த பணக்காரனுக்கு மனசு உடைஞ்சு போச்சு. என்ன பாஸ் இதுதான் உங்க பிரச்சனையா, இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, உங்களுக்கு எவ்வளவு பாஸ் தேவைப்படுது அப்படின்னு கேட்க எனக்கு 25,000 ரூபாய் வேணும்னு சொல்ல. என்ன பாஸ் 25,000 ரூபாய், நான் உங்களுக்கு 50,000 ரூபாய் தரேன் சரியா அப்படின்னு சொல்ல. எப்படிப்பா நீதான் எல்லா காசையும் செலவு பண்ணிட்டேன்னு சொல்ல. பாஸ் என்னைய பத்தி இன்னும் உங்களுக்கு தெரியலையா, காசு தானே இப்ப பாருங்கன்னு சொல்லி அந்த பணக்காரன் அவனை பொண்டாட்டிக்கு போன் அடிச்சு காசை போட்டு விட சொல்ல பொண்டாட்டி செம்மையா கத்து, என்னடா இது 50,000 ரூபாய் வேணும்ன்ற, ஏன்னா கொடுத்தா வச்சிருக்க, என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லி டென்ஷனா போன கட் பண்ணிடுறான். ஆனா ஹீரோ வாக்கு கொடுக்குறான், என் பொண்டாட்டி பாஸ் நான் இதை கேட்டாலும் பண்ணிடுவா, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்கன்னு சொல்லி ஆறுதல் சொல்றாரு. ஹீரோவும் சந்தோஷப்படுறாரு. இப்ப அவன் சரக்கு எடுத்து கொடுக்குறான். ஹீரோ அதை குடிச்சிடுறாரு. இவங்க ஆலப்புழால வந்து இறங்க நம்ம ஹீரோ, நண்பா அந்த காசு விஷயம் என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சா அங்க கொஞ்சம் அர்ஜென்ட்னு சொல்ல, டோன்ட் வரி பாஸ் இருங்க நான் என் பொண்டாட்டிட்ட கேக்குறேன், என்ன அவ கத்துவா உங்களுக்காண்டி தானே நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போன் அடிக்கிறான். ஆனா அவங்க பொண்டாட்டி முடியவே
முடியவே முடியாதுன்ட்டு போன கட் பண்ணிடுறான். ஆனா இந்த விஷயத்த ஹீரோட்ட சொல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல பணம் ரெடி ஆயிரும் பாஸ், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போறான். இவங்க நல்லா சரக்கடிச்சு போய்கிட்டு இருக்க போலீஸ் அங்க வந்துடுறான். என்னடா ரெண்டு பேரும் பார்க்க ஒரு மாதிரி இருக்கீங்க, என்ன விஷயம்னு கேட்க சும்மாதான் சார் ஒண்ணுக்கு போலான்னு வந்தோன்னு ஹீரோ சொல்ற. அதுல ஒரு போலீஸ் ஹீரோவை பார்த்து, டேய் நான் உன்னை எங்கேயோ பாத்துருக்கனே, ஆமா உன் மேல ஒரு கேஸ் இருந்துச்சுல, வா வண்டியில ஏறு ஸ்டேஷனுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டு போக அந்த பணக்காரன் டென்ஷன் ஆயிடுறான். அவங்க மச்சானுக்கு போன் அடிக்கிறான். அந்த நேரம் பார்த்து போன் போக மாட்டேன். பதட்டத்திலே உட்காந்துருக்கான் ஜீப்புக்குள்ள. மெதுவா ஹீரோ கிட்ட வந்து, பாஸ் என்ன பாஸ் பிரச்சனைன்னு கேட்க, ஒண்ணு இல்ல நண்பா, நான் ஒரு கடை வாங்கியிருந்தேன், ஒரு பிளாங்க் செக் கொடுத்தேன், ஆனா அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்டேன், அதை வச்சு ஒருத்தன் கேஸ் போட்டான், இதுதான் பிரச்சனைன்னு சொல்ல. பாஸ் நிஜமாவே தானா, நான் ரொம்ப பயந்துட்டேன்னு சொல்ல. நான் ஒன்னும் அவ்வளவு மோசமான இல்ல நண்பா, என்னை நம்பு, சத்தியமா இதான் நடந்து சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான். ஹீரோ விசாரிக்கிறான். ஹீரோ இருந்தார்ல ஊரு, அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி ஹீரோ பத்தி கேட்க ஹீரோ மேல இப்ப எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த பணக்காரர் இருக்கான் பாருங்க, போலீஸ் கூட வர்றதுக்கு முன்னாடி செம்மையா வாய் விட்டுருப்பான். நான் யாருன்னு தெரியுமா, என் மச்சான் யாருன்னு தெரியுமா, ஒரே போனு தான், உங்க எல்லாம் வேலையை விட்டு தூக்குறேன்னு அப்படி இப்படி சொல்லியிருப்பான். அதனால அந்த போலீஸ் டென்ஷன் ஆகி, நீ இங்க இருந்து போகாத இரு, உன்னை அரெஸ்ட் பண்ணா யாரோ வருவானுன்னு சொன்னாங்களா, அவங்க வரட்டும், அதுக்கப்புறம் நான் உன்னை அனுப்புறேன்னு சொல்ல ஹீரோ அந்த போலீஸை சமாதானப்படுத்தி அந்த பணக்காரனை அனுப்ப சொல்றாங்க. ஆனா அந்த போலீஸும் இறக்கப்பட்டு அவங்க அட்ரஸ வாங்கிட்டு போட்டோவை எடுத்துட்டு அனுப்பிச்சு வச்சிடுறாரு. அன்னைக்கு நைட் ஆயிருது. இவங்க அன்னைக்கு பூரா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்திருக்காங்க. வெளியே வந்துட்டு அந்த பண விஷயத்தை கேட்க இந்த தடவை அந்த பணக்காரன் அவங்க அப்பாவுக்கு போன் பண்றாரு. எப்பா எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 50,000 ரூபாய் வேணும், உடனே அனுப்பிச்சு விடுங்கன்னு சொல்ல. ஏண்டா நீ குடிச்சிட்டு ஊதாரித்தனமா சுத்துவ, உனக்கு செலவு பண்றதுக்கு நான் சம்பாரிச்சு வச்சிருக்கேன், ஒத்த பைசா கிடையாது, போன வைடான்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுற. அதை கேட்டதை நம்ம ஹீரோ மனசு உடஞ்சு போயிடுற. அந்த பணக்காரன் சாரி கேக்குறான். இல்ல நண்பா, நீ எனக்கு உதவி பண்ணுன்னு நினைச்சல, அதுவே போதும், நீ என்ன பண்ணுவ பாவம், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அந்த பணக்காரனுக்கு மனசே இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட காசை தாறு மரம் செலவு பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்ப தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறான். மனசு உடஞ்சு வழி அனுப்பி வைக்கிறான். நம்ம ஹீரோ பஸ் ஸ்டாண்டுக்கு போறாரு. அங்க ஒரு வடக்கு நண்பர் இருப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு கோட்டையம் பஸ் இங்கதானே நிக்குன்னு சொல்ல, ஆமான்னு சொல்ற. அப்ப நம்ம ஹீரோ தயங்கிக்கிட்டே அவர்கிட்ட ஒரு 100 ரூபா கேக்குறாரு. நான் ஊருக்கு போனோம், என்கிட்ட காசு இல்ல, நீங்க ஒரு 100 ரூபா கொடுங்க, நான் திருப்பி கொடுத்துறேன்னு சொல்ல, அவர் கொடுத்துட்டு காசெல்லாம் திருப்பி வேணாம் நீங்க வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த சீன் அவ்வளவு சூப்பரா இருக்கும் பாக்கும்போது. ஹீரோ பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் ஆகுது. அப்ப பணக்காரன் இருக்கான் பாருங்க, ஒரு கேப புடிச்சு அங்க வந்துடுறான். ஜாலியா குடிச்சிட்டே வந்திருக்கான். பாஸ் எங்க மச்சா வீடு இங்க பக்கத்துலதான், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, வந்து கார்ல இருங்க, நான் உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்லி மறுபடியும் ஹீரோ தூக்கிட்டு போறான். இதை பார்க்கும்போது நம்மளுக்கே வைத்த கலக்கும். இந்த தடவை எந்த சிக்கல்ல மாட்டி விட போறான்னு நம்மளுக்கே தோணிட்டு இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ ஒருத்தட்ட காசு வாங்கினார்ல, அவர்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு நன்றி சொல்லிட்டு அவர் கூட போறாரு. நேரா மச்சானோட ஆபீஸுக்கு போறாரு. ஹீரோ கார்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த வாட்ச்மேனு காரை இங்கெல்லாம் நிப்பட்ட கூடாது, பின்னாடி போங்கன்னு சொல்ல, இல்ல உள்ள போனார்ல, அவர் கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துருவாரு, நாங்க உடனே போயிடணும் அந்த டிரைவர் சொல்லிடுற. யாரு அவனா, அவன் இப்ப போனானா எப்ப வருவானே தெரியாது, அவனை எப்படி நீங்க நம்புறீங்கன்னு சொல்ல அந்த டிரைவர் டென்ஷன் ஆயிடுறான். நம்ம ஹீரோ கார்ல வரும்போதே அவங்க அம்மா விஷயத்த சொல்லிட்டு தான் வந்திருப்பாரு, அது அந்த டிரைவருக்கும் தெரியும். அப்ப நம்ம ஹீரோ இருக்கார்ல, இனியும் லேட் பண்ணா சிக்கலாயிரும், அதனால நான் கிளம்புறேன்னு சொல்ல டிரைவர் புடிச்சு வச்சுக்கிறான். உள்ள போனா எப்ப வரேன்னு தெரியாது, நீயும் போறேன்னு சொல்ற, எப்படி அவங்கள நான் நம்புறது, அவன் சரக்கடிக்கிற வேற என்கிட்ட 1000 ரூபாய் காசு வாங்கிருக்கான், எல்லாத்தையும் திருப்பி குடியான்னு சொல்றாரு. இந்த சமயத்துல ஹீரோட அப்பா இருக்கார்ல, மச்சான கால் பண்ணி என் மயன் பணம் கேட்பான், 1 ரூபா கூட கொடுக்காத, காசு காலியானாதான் அவன் வீட்டுக்கே வருவான், நீ கொடுத்தனா மறுபடியும் சரக்கு அடிச்சுட்டு எங்கேயாச்சும் கிளம்பி போயிருவான்னு சொல்ல அந்த ஆளும் அந்த பணக்காரனை அவாய்ட் பண்ணி விட்டுருவோம். இப்ப அந்த பணக்காரர் ரிட்டர்ன் வரான். வாங்க என் மச்சான் வீட்டுக்கு போவோம், இங்க இருந்து ஒரு 20 நிமிஷம் தான் சொல்லி மறுபடியும் கூப்பிட்டு போறான். நேரா மச்சானோட வீட்டுக்கு போறான். அங்க போய் தூங்கிட்டு இருந்தாங்க மச்சான எழுப்புறான். என்ன மச்சான், நான் போன் பண்ணா நீங்க போனே எடுக்க மாட்டீங்க, என்ன அவாய்ட் பண்றீங்களா, அப்ப அவ்வளவுதானா, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு சொல்லி டென்ஷனை கிளப்புறான். சரி அதெல்லாம் விடுங்க, எனக்கு இப்போ ஒரு 50,000 ரூபாய் வேணும், நான் ஒருத்தர் காசு தரேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டேன், இங்க பாருங்க வெளியே நிக்கிறார்ல அவருக்கு தான் சொல்ல, அவங்க அக்கா காசு சல்லி பைசா கிடையாது, திடீர்னு 50,000 ரூபாய் கேக்குற, நாங்க எங்க போறதுன்னு சொல்றாங்க, நீ ஏண்டி சொல்ற, என் மச்சான சொல்ல சொல்லு, நான் அவர்கிட்ட தான் நான் கேட்கறேன்னு சொல்ல அவர் அமைதியாவே இருக்க. சரி 50,000 வேணாம், ஒரு 25,000 ரூபாய் கொடுங்க, சரி ஒரு 10,000 ரூபாய் கொடுங்கன்னு ரொம்ப இறங்கி வந்துட்டாரு. ஆனா 1 ரூபா கூட கொடுக்கறேங்க. மறுபடியும் கார்ல போறாங்க. அந்த பணக்காரன் கார்ல மட்டே ஆயிட்டான். ஹீரோக்கு என்ன பண்றேனே தெரியல. தன்னோட ஃப்ரெண்டுக்கு மறுபடியும் போன் அடிக்கிறார். ஒரு இடத்த சொல்லி அங்க பணத்தோட வர சொல்றாரு. அந்த ஆளும் வந்துடுறான். இந்த ஆள்கிட்ட தான் ஹீரோ பணம் கேட்டு இருந்திருப்பாரு. ஹீரோவை பார்த்து அவ்வளவு கோவப்படுறான். யாரா இவனை போய் கூட வச்சிருக்கேன்னு சொல்ல, அதெல்லாம் நான் நாளைக்கு காலைல சொல்றேன், காசு ரெடி பண்ணிட்டியான்னு கேக்குறாரு. இந்தான்னு சொல்லிட்டு 10,000 ரூபாய் கையில கொடுக்குறாரு. நான் 25,000 ரூபாய் கேட்டேன்லன்னு சொல்ல, இவ்வளவு தாண்டா ரெடி ஆச்சு, இதுக்கு மேல என்னால ரெடி பண்ண முடியல, இதை வச்சுட்டு நீ கிளம்புன்னு சொல்ல அந்த கேப் டிரைவர் இருக்காரு பாருங்க, அவர்கிட்ட போய் காசை கொடுத்துறாரு. ஆல்ரெடி ஹீரோவே கஷ்டத்துல இருக்காரு, இருந்தாலும் தான் ஃப்ரெண்டை காப்பாத்தணும் இல்லையா, அதனால 7,000 ரூபாய் கொடுத்துறாரு. அந்த பணக்காரன் கார் ஃபுல்லா செம்மையா வாந்தி எடுத்து வச்சிருப்பான், அதையும் ஹீரோவே கிளீன் பண்ண சொல்றாரு. ஹீரோ அங்க கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த டிரைவர் இருக்கான் பாருங்க, இவன் பாவம் சார், இவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியல, ஆனா அந்த கூட இருக்கான் பாருங்க, இவனாலே இந்த காசெல்லாம் எடுத்துக்கிட்டான் அப்படி இப்படின்னு சொல்ல ஹீரோட ஃப்ரெண்டு, யாரு இவனா, இவன் ஏமாத்துக்காரே சார், இப்படிதான் பொய் சொல்லி நிறைய விட்ட காசை வாங்குவான், எப்படியோ போட்டு விடுங்கன்னு சொல்ல ஹீரோ அந்த வாந்தி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அந்த
கேப அனுப்பிச்சு வச்சிடுற. அப்ப ஹீரோட ஃப்ரெண்டு இருக்காரு பாருங்க, சரி வா வண்டியில ஏறு, உன்னை கொண்டு போய் நான் விட்டுறேன்னு சொல்ல, இவரையும் கூட்டு போலாண்டான்னு சொல்ற. யாரு இவனை யாருன்னு உனக்கு தெரியுமா, இவனால நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதாதா, ஒழுக்கமா வண்டியில ஏறான்னு சொல்ல ஹீரோவும் வண்டியில ஏற. ஆனா மனசு தாங்கல, என்ன இருந்தாலும் நல்லா பழகிட்டாரு இல்லையா, அதனால நீ போ, நான் எப்படியாச்சும் காலைல அங்க வந்துடுறேன்னு சொல்ல. ரெண்டு காரணம், ஹீரோட மனசு இல்லாம நம்ம பணக்காரனே சேர்த்து கூட்டு போறோம். நான் கதையை கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லிருப்பேங்க, இடையில நிறைய சீன்லாம் நடந்திருக்கும், தேவையில்லாதெல்லாம் நான் எலிமினேட் பண்ணிக்கிறேன். இவங்க வண்டியில போயிட்டு இருப்பாங்கல்ல, அப்ப கூட அவன் ஓட்டிட்டு இருப்பான். ஒரு கட்டத்துல போலீஸே துரத்த ஆரம்பிச்சிரும். சந்து புந்துக்குதெல்லாம் போய் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போய் விழுந்துருவான். நம்ம ஃப்ரெண்டுக்காரன் டென்ஷன் ஆகி நீ எப்படியோ போடா, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லி ஹீரோவை கூப்பிடுவாரு. ஆனா ஹீரோ வரமாட்டார், அதனால அவரும் போயிருவார். நம்ம பணக்காரன் குளிர்ல படுத்து கிடப்பான். நம்ம ஹீரோ இருக்காருல, அவர் வேஷ்டி வச்சிருந்திருப்பார்ல, அதை எடுத்து ரெண்டு பேரும் பொத்திட்டு அங்கே படுத்து தூங்கிடுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சிருக்காங்க. அந்த பணக்காரன், பாசு இது எங்க ஏரியா பாசு, இதோ அதுக்கு பக்கத்துல தான் எங்க வீடுன்னு சொல்ல ஹீரோ கைய கொடுத்து, ரொம்ப நன்றி நண்பா, நம்ம எப்பயாச்சும் பார்க்கலாம், உனக்கு தெரியும்ல நான் அர்ஜென்ட்டா போகணும், நீ கொடுத்த பர்ஸ், கூலிங் கிளாஸ், ட்ரெஸ் இதெல்லாம் பேக்ல வச்சிருக்கேன், நீ வீட்டுக்கு போயிரு, நான் கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா போறாரு. நம்ம பணக்காரன் பின்னாடியே வர, பாசு எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு எப்படியாச்சும் பணத்தை கொடுத்துறேன்னு சொல்ல, இல்ல நண்பா எனக்கு காசு வேணாம், எனக்காக நீ யார்ட்டையும் போய் காசும் கேட்க வேணாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பணக்காரனும் பின்னாடியே வர. பார்த்தா அந்த பணக்காரனோட அப்பா ஆப்போசிட்ல வராரு. இவங்கள பாத்துறாரு, டென்ஷனா கத்துறாரு. ஹீரோவை பார்த்து, நீதான் இவன் கூட காசு புடுங்குறவனா, உன்னை இன்னொரு இடம் இவன் கூட பார்த்தேன், போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்ல நம்ம ஹீரோ அதை கேட்டு டென்ஷன் ஆகாம சிரிக்கிறார். அந்த பணக்காரனுக்கு மனசு கஷ்டமா போயிடுச்சுப்பா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லப்பா, இவர் ரொம்ப நல்லவர்ப்பான்னு சொல்ல, அது சரி ஒரு நாள் ஒரு ஊதாரியை கூட்டு வந்துடுறது, ஒழுக்கமா வீடு வந்து சேருன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. நேரா பஸ் ஸ்டாண்டுக்கு போறான். ஹீரோ, ஏன்பா அப்பா திட்டுற மாதிரிலாம் நடந்துக்கிற, கொஞ்சம் நல்லாதான் நடந்துக்கப்பான்னு சொல்ல, உனக்கு தெரியாது பாஸ், எங்க வீட்டுல என்ன எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க, ஒரு கரண்ட் பில்லு கூட கட்டுறதுக்கு அனுப்ப மாட்டாங்க, என் வாழ்க்கை ரொம்ப போர், இந்த இருக்குல்ல இதுதான் எங்க வீடுன்னு சொல்ல, அது ஒரு பெரிய பங்களாவே இருக்கு. பார்த்து ஹீரோ சாக்காயிடுறாரு. வாங்க பாஸ் வீட்டுக்கு போலான்னு சொல்ல, இல்லப்பா நான் இன்னொரு நாள் வரேன்னு சொல்றேன். சரிங்க பாஸ், என்னால காசு தர முடியல, என்னைய மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, எனக்கு எந்த பிரச்சனை இல்ல நண்பா, இதெல்லாம் ஒரு அனுபவம் தானே, நான் அப்படியே எடுத்துக்கிறேன்னு சொல்ல அந்த பணக்காரன் ஹீரோட நம்பரை கேட்டு வாங்கிக்கிறான். அந்த சமயத்துல பஸ் வந்துருது. இவர் அவசர அவசரமா நம்பரை சொல்லி பஸ்ல ஏறி போறாரு. இப்பதான் இவங்க ரெண்டு பேரோட பேரே இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட பேரு பிரியனா, பணக்காரனோட பேரு பிரின்ஸா. இதை சொல்லி முடிக்க பஸ் கிளம்ப ஆரம்பிக்குது. கொஞ்சம் தூரம் பஸ் போகுது. அப்ப அந்த பிரின்ஸ் அடியோஸ் அமிகோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இது என்ன நான் சொல்றேன், இருங்க படம் முடியும் சொல்றேன். பஸ் போயிட்டு இருக்கு. ஹீரோ ஜன்னலோரத்துல உட்காந்துருக்காரு. அப்பா அவருக்கு ஒரு போன் வருது. அவங்க தங்கச்சி போன் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன பேசினாங்கன்ற நம்மள்ட்ட காட்டல. திடீர்னு பஸ் நிக்குது. ஹீரோ வேகமா பணக்காரனை பார்த்து ஓடி வர்றாரு. அவனுக்கு ஒன்னும் புரியல. ஒருவேளை அவங்க அம்மாவுக்கு ஏதோ ஆயிருச்சோ, நம்மளால காசு வேற தர முடியலன்னு சொல்லி குற்ற உணர்ச்சியில நிக்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோ வேகமா ஓடி வந்து பணக்காரனை கட்டி பிடிக்கிறாரு. சந்தோஷத்துல அழுகிறாரு. என்னன்னா அவங்க அக்கௌண்ட்டுக்கு 50,000 ரூபாய் வந்திருக்கான். நம்ம பணக்காரன், நான் சொன்னேன்ல பாஸ், என் பொண்டாட்டி ரொம்ப நல்லவ, என்னதான் சண்டை போட்டாலும் அவதான் காசு போட்டு விட்டுருப்பா. சரி பாஸ், பஸ் கிளம்ப போகுது, நீங்க போங்க, நாம இன்னொரு நாள் மீட் பண்ணலான்னு சொல்லி சந்தோஷமா அனுப்பிச்சு வைக்கிறாரு. இப்படியே படத்தை முடிக்கிறாங்க. அந்த அடியோஸ் அமிகோன்னு இருக்குல்ல, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, அது ஒரு ஸ்பானிஷ் வார்த்தை. அதுக்கு அர்த்தம் குட் பை ஃப்ரெண்டுன்னு அர்த்தமா, போயிட்டு வா நண்பான்றது. இதுதாங்க இந்த படத்தோட டைட்டில். படம் லென்த்தா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரிங்க, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.